வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு நாங்கள் எந்த வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைய காலநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த காலநிலையை பார்க்க போயிருந்தா மோசமான காற்று, மோசமான மழையும் கடல் கொந்தளிப்புமாக இருக்குது. தொடர்ச்சியாக நிறைய ஜனங்கள் இடம்பெயர்ந்து பொது இடங்கள்ல இருக்கிறதாக ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக இந்த வருடத்திலே இந்த காற்றின் அகோர தாண்டவம் கூடிக்கொண்டே போகிறது. அப்படியான காலகட்டத்திலே இன்றைக்கு அனர்த்த முகாமத்துவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. என்னன்னு சொன்னால், மீனவர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும், மீனவருடைய சொத்துக்களை மிக எச்சரிக்கையாக பார்க்கும்படியுமாக அனர்த்த முகாமத்துவம் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே நீரியல் வளத்துறையினரும் இந்த அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். கடற்தொழிலாளர்களுடைய சொத்துக்கள், அதாவது போட், இன்ஜின், விலைகளை பாதுகாப்பான இடத்துக்கு, உயரமான இடத்திலே கொண்டு வைக்கும்படியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறன. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போமானால், இன்றைய அடுத்து 14 மணி நேரத்தில் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்புகளை நாங்கள் இந்த நேரத்தில் பார்ப்போம். 12 டிசம்பர் 2024 அன்று காலை 5 மணிக்கு இங்கே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு இலங்கைக்கு அருகில் உள்ள தமிழ் கடற்கரையை நோக்கி மெதுவாக மேற்கு வடமேற்கு நகர்ந்து செல்லும். இன்று டிசம்பர் 12 புத்தளத்தில் இருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய மழையின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லியும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. இன்றைய மழையின் நிலவரம் இவ்வளவாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், காற்று எத்தனை கிலோமீட்டர் வீசும் என்றதையும் இந்த இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்று வடகிழக்கில் இருந்து வடமேற்கு திசையில் இருந்தும் வீசக்கூடும். காற்றின் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டராக இருக்கும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையிலும், புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையிலும் அதிகரித்து வீசக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது திசையில் மாறுபடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 25 அல்லது 35 கிலோமீட்டராக காணப்படும். இதுதான் காற்றினுடைய வேகமாக கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது கடல் நிலை எப்படியாக இருக்கும். இந்த கடல் நிலையை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த கடல் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லலாமா இல்லையா என்றதை இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புத்தளத்தில் இருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமாகவே காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இது இன்றைய வானிலை எச்சரிக்கையாக இருக்கிறது. தயவு செய்து இந்த நேரத்திலே மீனவ சமுதாயத்தினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம். என்னவென்று சொன்னால், உங்களுடைய சொத்துக்களை தயவு செய்து கடற்கரைக்கு சென்று உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பான இடத்திலே, உயரமான இடத்திலே அதை கொண்டு போய் வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது அனர்த்த முகாமத்துவமும் இந்த அறிவித்தலை உங்களுக்கு அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி நீரியல் வளத்துறையினரும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நாட்டின் கனமழைக்கு வாய்ப்பு.
தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்குள் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்படுகிறது. இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய ஜப்ரமுக தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய நாளிலே இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இந்த சுகாதார அமைச்சுக்கள் சுகாதார நிலையங்களிலிருந்து ஒரு அறிக்கைகளை ஒரு ஊடக அறிக்கைகளையும் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால் மிக முக்கியமான அறிவித்தல், அனைவருக்கும் பகிருங்கள் என்று சொல்லி இந்த அறிவித்தல்களை விட்டிருக்கிறார்கள். வடமராட்சி பகுதியில் கடந்த 3 தினங்களுக்குள் 4 பேர் காய்ச்சலுடன் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டார்கள். சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார்கள். இன்னும் பலர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றும் வருகிறார்கள். அனைவரும் இளம் வயதினராக இருப்பதுடன் காய்ச்சல் ஏற்பட்டு 2 அல்லது 3 நாட்களுள் நோய் மிக தீவிரமாகி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். இந்த காய்ச்சல் எலி காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த காய்ச்சல் எனப்படுகிற ஒரு வகை பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்த நோய் கிருமி பொதுவாக மிருகங்களின் எலி, ஆடு, மாடு, பன்றி சிறுநீருடன் வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு வெளியேற்றப்பட்ட நோய்க்கிருமி நீர்த்தேக்கங்களில் இருந்து மனிதனின் தோலில் உள் சென்று புண்கள் ஊடாகவோ அல்லது தோலின் மென்மையான பகுதிகள் ஊடாகவோ மைக்ரோஸ்மெரோனா மனித உடலின் குருதி சுற்றோட்டத்தை சென்றடைகிறது. சில சந்தர்ப்பங்களில் இந்த நோய்க்கிருமி உள்ள நீரை பருகுவதால் மனித உடலை சென்றடைகிறது. இப்போது மழைக்காலம், வெள்ளத்தின் காரணமாக வயல் நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள், வடிகால்களை சுத்தம் செய்பவர்கள், சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள், சதுப்பு நிலங்களில் பணியாற்றுபவர்கள், கால்வாய்கள் மற்றும் அசுத்தமான நீரில் நீச்சல் அடித்து விளையாடுபவர்கள் போன்ற அனைவரும் அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரியை அணுகிச் செல்வது மிகச் சிறந்தது. தயவு செய்து பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உங்களுடைய பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கிற குளங்களிலோ அல்லது ஆறுகளிலோ குளிக்க விடாதீர்கள், கேணிகளிலோ குளிக்க விடாதீர்கள். தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறதால தயவு செய்து கொஞ்சம் கண்காணிப்பாக இருங்கள். திடீரென ஏற்படும் அதிக காய்ச்சல் அல்லது லேசான காய்ச்சல், உடல் குளிர்தல், கண் வெண்மையாகுதல், இடுப்பு மற்றும் சில பகுதிகளில் தசை மேன்மையாகுதல், கடுமையான தலைவலி மற்றும் சிறுநீர் வெளியேறுவது குறைவாக இருத்தல் போன்ற அறிகுறிகள் மூலம் எலிக்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளமையை அறிந்து கொள்ள முடியும். இந்த காய்ச்சல் கடைசி கட்டத்துக்கு சென்றால் இருதயம் செயற்படாமை இருக்கும் மற்றும் பல்வேறு உடற்சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் நோயாளியை காப்பாற்றுவது கடினமாக இருக்கிறது. எனவே ஒரு நாள் காய்ச்சல் எனும் வடமராட்சி பகுதியில் உள்ளவர்கள் பருத்தித்துறை வைத்தியசாலை அனுபவம். இது வடமராட்சி பகுதிகளுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கிற எல்லா பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு முன்னறிவித்தலாக இருக்கக்கூடும். தயவு செய்து இலங்கையில் எப்பாகத்தில் இருந்தாலும், எந்த பிரதேசத்தில் இருந்தாலும், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கிற குளங்களிலோ இந்த மாதிரி நேரம் எல்லாரும் தனி நிற்கிறது, மழை கூடுதலாக பெய்கிறபடியால்
நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக உங்களுடைய பார்வைக்கு கீழ் வைத்திருக்கிறது காலச் சிறந்தது. தயவு செய்து பெறமுன் காப்போம், தொற்று நோயிலிருந்து எல்லாரும் காப்போம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வயோதிபர்களையும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அவதானமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்ணிகள், குடிக்கிற தண்ணிகளையும் சுட்டாரண தண்ணியாக கொடுத்தால் மேன்மேலும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மருத்துவர்கள் கூறி வருகிறார்கள். தயவு செய்து உங்களுக்கு இது குறிப்பிட்டது போல மருத்துவர்கள் கூறுகிறது போல உங்களுக்கு சின்ன காய்ச்சல் தானே என்று அலட்சியமாக இருக்காமல் காய்ச்சல் ஏற்படும் தருவாயில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது காலச் சிறந்தது. இன்னொரு காணொலியில் இதே மாதிரியான ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விட நான் உங்கள் RK ரெஜி.